ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாள் ஆன்லைன் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆன்லைன் மூலமாய் நம்மோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். சீக்கிரத்தில் இந்த நிலைமை மாறி ஆராதனை சபைகள் எப்படி ஆராதிக்கபடியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக உலகெங்கும் இப்படிப்பட்டதான நடக்கிற ஆன்லைன் ஆராதனைகள் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதுக்கு விரோதமாக தடைகளை நீக்கி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ய பாடுகிற பாடல், கேட்கிற செய்தி, ஜபம் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உதவி செய்ய கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போம். அவளை நேசிக்கிற பரலோகபிதாவே, வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சொத்துக்கிறோம். நாளில் கூட நடைபெற இருக்கிற இந்த ஆன்லைன் ஆராதனைக்காய் சொத்துக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் பாடுகிற பிள்ளைகள், செய்தி கேட்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சீக்கிரத்தில் இந்த நிலைமை மாறி அடரே ஆத்மாக்கள் யாவரும் சபையில கூடி ஆராதிக்க முடியாது, நாமத்தை மையப்படுத்த முடியான ஸ்லாகத்தை கற்று தர முடியாது ஜெபிக்கிறேன். விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக கூட நான் ஜெபிக்கிறோம். தேசத்தில் கிரியை செய்கிற எல்லாம் அடரே இந்த கொரோனா வைரஸ் பற்றி நீங்கி போகட்டும். அடரே இதனால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒவ்வொரு குணமடைய முடியாது, பூரண குணமடைய முடியாது கற்று தெரிவிச்சிங்க. இந்த கொரோனா வைரஸ் விரோதமாய் அடரே போராடுகிற டாக்டர்ஸுக்காக, நர்ஸுக்காக, அடரே சுகாதாரத்துறைக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கர்த்தர் கொடுங்க. போலீஸ் துறைக்காக, தீயணைப்பு துறைக்காக, ஒவ்வொரு வருவாய்த்துறைக்காக நான் ஜெபிக்கிறோம். மத்திய மாநில அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குறித்து சீக்கிரத்திலே இதை ஒழிக்கிறதுக்கு நல்ல திட்டங்களை பகுதி செயல்படுத்த கற்றுக்கணும் வச்சுங்க. அன்றைய தொடர்ந்து உலகமெங்கும் கூட இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தர் உதவி செய்யுங்க, பாதுகாப்பீராக. சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸ் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வெளியேற முடியாது. உடைய கல்வார் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், அதனால அழித்து போடுங்க. பரிசுத்தம் உண்டாக மக்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களோட உதவி மன்னித்து இறக்க பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். துதி கனமை மேலாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தொடர்ந்து பாடல் பாடி அந்த நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். முதலாவது பாடலாக நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஜெபத்தோட ஜெயத்திலிருந்து 146வது பாடல். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்மளை கைவிடாது இருக்கிற தேவை நாம் மேம்படுத்தி நாம் பாடலை பாடலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்ணீரை
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குள்ளே எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குள்ளே எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நெஞ்சமே நோக்கிடு கிருபை, நெஞ்சமே நோக்கிடு கிருபை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா. குறையெல்லாம் நீக்குவார், குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பரை கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பரை கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நன்றியை துடைப்பவர், நன்றியை துடைப்பவர் நகவனை இருக்கிறார், நகவனை இருக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இரவுகள், ஏமாற்றம் தோல்விகள். எத்தனை இரவுகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ வாழ்த்துவார், கர்த்தரோ வாழ்த்துவார். கரத்தினி தேற்றுவார், கரத்தினி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எங்கேது வருகிறார், மேகங்கள் நடுவிலே. வருகிறார், மேகங்கள் நடுவிலே. மகிமையில் செயல்கிற, மகிமையில் செயல்கிற. மறுரூபமாய்
நம்மை வாழ்வார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் பகாரை ஜெயிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் பகாரை ஜெயிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகினார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகினார். அல்லேலூயா. அடுத்த பாடல ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பாடலாம். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை ஆராய்ந்து நாம் துதித்து அவரை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கருத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கருத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே பலன் எனக்குவே அன்பிலே. கர்த்தரே பலன்
ஆளுவே ஆனந்த துணியா உயர்த்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம் வாழ்வழிக்கும் என்று ராஜாவுக்கு பாராளம் தோற்றம். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து படிப்பேன். வணக்கம். சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி நாம் வீடுகளுக்கு உற்சாகமாய் நம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அந்த பாடலை நாம் பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 இருப்பேன். துதிப்பேன் 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 இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 இருப்பேன். துதிப்பேன் 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 இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாறே என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாறே என்றே சொல்லுவேன். Alleluia, 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 துதிப்பேன் 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 துதிப்பேன். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் தள்ளி போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் தள்ளி போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். Alleluia, 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 துதிப்பேன் 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 இருப்பேன். துதிப்பேன் 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 இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எனக்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எனக்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் நன்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் நன்கும் உறைவிடம். Alleluia, ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah. Praise the Lord. ஆராதனைக்கு ஆரம்பமாக சங்கீதம் 148 நம் மத்தியில் இருக்கிற திருச்சபையினுடைய உதவிக்காரர் ஜோசப் சாக்கர் வாசிப்பாங்க. நாம் யாவரும் கவனித்து கேட்போம். சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ள உலகைகளை கர்த்தரை துதியுங்கள். உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவர்களை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபடியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுகளே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊர் பிராணிகளே, வெகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களிலும் பிரபுகளிலும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கு வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவர்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டமாக தம்முடைய ஜனத்திற்கும் ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்ததாமே தம்முடைய வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து வருவாராக. இதனால கூட நம்ம கேட்கிற செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து வருவார். ஆன்லைன் மூலமாய் உட்கார்ந்து ஆராதிக்கிற கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற மூப்பர் சதீஷ் செய்திக்காக ஷோ பண்ணுவாங்க. தலையில தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, அருமையான வாரத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த ஊரை நிமித்தமாக ஆண்டவரே உங்களை ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை ஆராதித்து கொண்டிருக்கு. இது அறிவி ராஜா, இது எல்லாமே மாற எல்லாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே கொடுக்க போகிற செய்தி நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா செய்தி ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. அப்பா செய்தி கொடுத்ததுக்கு ஆசிரியர் ஆசிர்வதிங்கப்பா. அவர் ஆண்டவரே நீர் மறைத்து நீர் பேசுங்கப்பா. ஒரு செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க, தகுதிப்படுத்துங்க.
ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசனம் எங்களோட காத்தோட்டமாக ஜெபிக்கிறோம். துதி கனமைகளும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆராதிக்க இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையை கண்டு பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தொடர்ந்து அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி 26வது வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தால் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். கர்த்தர் இந்த திருவாக்கியங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம். சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே, பயங்கள் போக்கும் யாவும், பயங்கள் யாவும் போக்கும் நாமம் இயேசு நாமமே, உயர் பக்தி தன்னை தந்த நாமம் இயேசு நாமமே, உயர் பக்தி தன்னை தந்த நாமம் இயேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே, சமாதானம் நல்க நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே, அல்லேலூயா அல்லேலூயா இயேசு நாமமே, போற்றி 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 இயேசு நாமமே, அல்லேலூயா அல்லேலூயா இயேசு நாமமே, போற்றி 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 இயேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே, சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்து நாமமே. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பார்க்கிறோம், 8 நாளைக்கு பின்பு 26வது வசனத்துல, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கடந்த வாரம் உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனையை நாம் ஆராதித்தோம். இந்த 8வது நாள், இன்றைக்கு 8வது நாள். ஆக இன்றைக்கு கூட அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்கு சமாதானம். இங்கே நாம் பார்க்கிறோம், உலகத்திலே குடும்பத்திலே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை,
அரசியல் வட்டாரத்தில் சமாதானம் இல்லை, தொழிற்சாலைகளிலே சமாதானம் இல்லை, கல்லூரிகளிலே சமாதானம் இல்லை, பள்ளியிலே சமாதானம் இல்லை, எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கொரோனா வைரஸ்னால பயந்து கொண்டு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அன்றைக்கு எப்படி சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து வீடு பூட்டப்பட்ட நிலையில உள்ள இருந்த அந்த சீஷர்களை பார்த்து சொன்னீங்களே, அவங்க நடுவா வந்து சொன்னீங்களே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி, இன்னைக்கும் கொரோனா வைரஸ்னால 144 தடை உத்தரவுனால வெளியில போகக்கூடாது 4 சுவர்களுக்கு மத்தியில உள்ள அமர்ந்து முடங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற காரியம் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஆகவே நாம் பார்க்கிறோம் சமாதானம். லூக்கா 2:14 வாசிக்கிறோம். அவர் பிறந்த போது அங்கே தூதர்கள் கூடி பாடின ஒரு பாடல் தான் பார்க்கிறோம். லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியை சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆண்டவர் பிறந்த போது பூமியிலே சமாதானம் உண்டாக கடவுள் சொல்லி தேவதூதர்கள் துதித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம் சொல்லி, ஆக என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற ஒரு தீர்க்கதரிசி அந்த குடும்பத்தில் கடனை வைத்து விட்டு மறித்து போனார். கடன் கொடுத்தவர்கள் வந்து தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகளை அடிமைகளாய் கடனுக்கு பதிலாய் அனுப்பிவிடும்படி அழைக்கிறார்கள். அங்க பார்க்கிற அந்த தீர்க்கதரிசி கடனை வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கடனை அல்ல சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் டிவி சீரியல் கொஞ்ச நேரத்துக்கு தான், குடி போதை இருக்கிற வரைக்கும் தான், மெரினா பீச் அந்த அலைகள் வந்து திருப்பி போக வரைக்கும் பீச்சில் இருக்கிற வரைக்கும் தான் சமாதானம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன்னு சொல்லி, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம். இன்னைக்கு உலகத்துக்கு தேவையானது சமாதானம். நாட்டுக்கு நாடு சமாதானம் தேவை, ஜனத்துக்கு ஜனம் சமாதானம் தேவை. இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சமாதான தேவன், சமாதான பிரபு, சமாதானத்துக்கு காரணர். அவர்தான் பார்க்கிறோம், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அது மாதிரி அங்கே சங்கீதக்காரனோட சொல்றாரு, சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி. ஆக நம்முடைய தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார் சொல்றார். சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் சொல்லி. ஆகவே சமாதானம் சரி, இன்னைக்கு யாருக்கெல்லாம் அந்த சமாதானத்தை தருவார் சொல்லி பார்க்கும் போது முதலாவது வாசிக்கிற சங்கீதம் 119 165 சொல்றாரு, ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். அல்லேலூயா. முதலாவது யாருக்கு சமாதானம் தருகிறாரா? ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற மக்களுக்கு மிகுந்த சமாதானம். கொஞ்சம் சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம். ஆகவேதான் இந்த வேதத்தை நாம நேசிக்கணும், வாசிக்கணும், அதுபடி நாம நடக்கணும். அதுதான் இந்த வேத வசனத்தை தினந்தோறும் நாம ஏதோ கதையை படிக்கிற போல அல்ல, செய்தித்தாள் படிக்கிற போல அல்ல. சங்கீதக்காரர் சொல்றாரு 1ஆம் சங்கீதத்துல 2:3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலையில் வாரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகவே இங்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் நாம் உட்கார்ந்து இருந்து வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஆடு மாடுகள்
அவசரமா மேயும். மேய்ந்து விட்டு ஒரு இடத்துல படுத்து அது மேய்ந்ததெல்லாம் மீண்டும் திரும்ப கொண்டு வந்து வாய்க்குள்ளே அதை அசை போடும், நன்றாக அரைத்து மீண்டும் அனுப்பும். அப்படியே நாம் செய்தி ஆண்டுடைய வசனத்தை நாம் அசை போட வேண்டும். அதான் சொல்றாரு, இந்த வேதத்தை நாம சுமக்கும் போது நம்முடைய முதிர் வயதில் இந்த வேதம் நம்மை சுமக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, ஆண்டுடைய வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அதாங்க சொல்றாரு, 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம், கலங்கமில்லா ஞானபாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆண்டுடைய வார்த்தை கலங்கமில்லாத குற்றமில்லாத பால், ஞானபால்னு சொல்றார். ஆகவே இந்த பாலை நாம் ஒவ்வொரு நாளும் பருக வேண்டும். இந்த பாலை நாம் பருகும் போது நிச்சயமா நமக்கு பலன் உண்டு. அதுதான் சொல்றாரு, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. காரணம் வேதத்தை நேசிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, வேதத்தின்படி நடக்கிறது இல்லை. ஆகவே இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே உடைய வேதத்தை நான் நேசிப்பேன், உடைய வேதத்தை நான் வாசிப்பேன், அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி நாம ஒப்பு கொடுப்போமா? அதான் மறுபடியும் சொல்றாரு, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்ல. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், நம்முடைய இதயத்தில் இருக்கணும். அத ஒரு முறை ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே உடைய சீசர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்களே, அது பாவம் இல்லையா? ஆண்டவர் அழகா பதில் சொல்றாரு, கை கழுவாமல் சாப்பிடுறது பாவம் அல்ல, அதை சாப்பிட்டு ஜீரணமாகி ஆசன வழியாக கழிந்து போகும். ஆனால் ஒருவருடைய இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுன்னு சொல்லி. ஆகவே அங்க பார்க்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொல்றார். இருதயத்தில் நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை நாம் வைத்திருக்க வேண்டும். ஆகவே சங்கீதக்காரர் சொல்றார், 119ஆம் சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்துல, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் வைத்து வைக்கணும். ஆகதான் சொல்றாரு, உடைய வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம். கொஞ்சம் சமாதானம் இல்லை, அரைக்குறையான சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தூரத்தில் சமீபத்தில் இருந்து வார்த்தையை கேட்டு கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, யாருடைய வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? அதான் வெளிப்படுத்தலாமத்தில் கூட சொல்றாரு 1:3, இந்த தீர்க்கதரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் சொல்றார். அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும், கேட்கணும், அதன்படி நாம் நடக்கும்போது பாக்கியவான்கள் சொல்றார். ஆகவே யாருக்கு இந்த சமாதானம் சொல்லி பார்க்கும்போது, முதலாவது ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இரண்டாவது யாருக்கு மிகுந்த சமாதானம் கொடுக்கிறார் சொன்னாக்கா, ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனுக்கு பூரண சமாதானம் தருகிறார். அல்லேலூயா! ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அறகுறையாக அல்ல, 50-50 அல்ல. ஆண்டவரை நாம் உறுதியாய், எப்படி ஒரு தாய் குரங்கை, குட்டி குரங்கானது தாய் வயிற்றில் மடியை கெட்டிமா அது பிடிச்சு கொள்ளும். இந்த தாய் குரங்கு மரத்துக்கு மரம், கட்டடத்துக்கு கட்டடம் தாவும். ஆனாலும் பாருங்க, அப்படி தாவும் போது, எகிரும் போது அந்த குட்டி குரங்கு விழாது. காரணம், அந்த குட்டி குரங்கு தன் தாயை உறுதியாக பிடித்து கொண்டு இருக்கிறபடினால இந்த குட்டி குரங்குக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக பற்றிக் கொள்ளும் போது கொரோனாவோ மற்ற எந்த வியாதியோ கோலியாத்தோ நம்மை நெருங்க முடியாது. அது சொல்றார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதே சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கபடியால்
நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களுடைய வலது பாசத்திலே இருப்பாரானால் கொரோனா வைரஸோ, பொருளாதார சீர்குலைவோ, வேலையில்லாத பிரச்சனையோ, வருமான குறைவோ எதுவும் உங்களை அசைக்க முடியாது. அவர்தான் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை கேட்டு என் வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க சொன்னா, கண்மாலையிலே தோண்டி தன் வீட்டை அஸ்திபாரம் போட்டு கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொல்லி, கண்மலையின் மேல் கட்டின வீடு எப்படி இருக்குன்னு சொன்னா, பெருங்காற்று வீசும், பெருமழை சொரியும், புயல் வீசும், ஆனால் ஒன்றும் அதை சேதப்படுத்த முடியாது. காரணம், கண்மலையாக கிறிஸ்துவிலே அங்கே அஸ்திபாரம். அங்க நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய ஜீவியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய கண்மலையின் மேல் நம்ம அஸ்திபாரம் போடும்போது எந்த உலக காரியங்களோ எந்த விதமான பிரச்சனையும் நம்மை அசுக்க முடியாது, நம்மை சீண்ட முடியாது. அவர்தான் சொல்றாரு, முதலாவது யாருக்கு சமாதானம் தருகிறாரா? ஆண்டுடைய வேதத்தை நேசிகளுக்கு. இரண்டாவது யாருக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம் சொன்னா, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அவர்தான் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல கானான் ஸ்திரீ, அங்க பாருங்க, அந்த கானான் ஸ்திரீ பிறந்த வீட்லயும் அவளுக்கு சுகம் இல்லை, புகுந்த வீட்லயும் அவளுக்கு நிம்மதி இல்லை. தன்னுடைய மகள் கொடிய ஆவியினாலே பீடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரை கிட்ட வந்து சொன்ன, ஆண்டவரே என் பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறார், அவளை சுகமாக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் ஒண்ணுமே பேசாம போயிட்டே இருக்கிறாரு. இவளும் ஆண்டவரை விடல. சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவள் நம்மளை தொந்தரவு பண்ணாபடி பதில் சொல்லுங்களான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. அம்மா சொல்றாங்க, ஐயா மேசிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, பாருங்க நாய்க்குட்டி நாய் சொல்லி அப்படி ஆண்டவர் பேசினால் கூட அவரை விடாம உறுதியாக பற்றி தொடர்ந்து போறார். அவர்தான் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புக பெரிய ஆக்கணும் சொல்லி பாருங்க. அந்த சகோதரி உறுதியை பற்றி கொண்டார். ஆண்டவரை ஏளனமாய் நினைத்தாலும் கேவலமாய் பேசினாலும் அதை பொருட்படுத்தாம ஒரே நோக்கத்தன் மகனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், விடுதலைக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவரை அவள் தொடர்ந்து பின்பற்றி நடந்தார். இந்த எரிகோ வீதியிலே திமேயின் மகனாக பர்தேமியும் குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி. முன்னடப்பார் பின்னடப்பார் எல்லாம் அதற்றாங்க, பேசாம இருக்க சொல்லி. ஆனால் பாருங்க, அவன் ஒருத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொன்னான். ஆண்டவரை உறுதியாக கூப்பிட்டான். பாருங்க, ஆண்டவர் நின்று அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். ஆண்டவரே எனக்கு பார்வையடைய வேண்டும், எனக்கு ஒளி வேண்டும், கண் பார்வை வேண்டும் சொல்லி ஆண்டவர் அவனுடைய உறுதித்தன்மை பார்த்து அவனுக்கு பார்வை கொடுத்தார். ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு இருப்போமா? சின்ன சின்ன வியாதிகள், சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போக கூடாது. யாக்கோபு அழகா சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின போது வாக்களிக்கப்பட்ட அந்த ஜீவ பெருத்து கத்தர் கொடுப்பார். ஆகவே இந்த வியாதியை கண்டு, கொரோனா வைரஸை கண்டு, வறுமையை கண்டு, வேலையிலேயே வருமானம் இல்லையே, சம்பாத்தியம் இல்லையே, எப்படி நான் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி பிள்ளைகளை நான் போஷிப்பேன், கலங்காத, கத்தரை உறுதியாய் பற்றி கொள்ளு. தாவீது ராஜா சொல்றாரு, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனாயிருக்கிறேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திருந்து நான் காணவில்லை சொன்னார். உண்மைதான்,
ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் பசினால வருந்த விடார். எலியாவை பஞ்ச காலத்திலே காகத்தின் மூலமாய் போஷித்தார். எலியாவை பஞ்ச காலத்திலே சாரிபாத்து விதை மூலமாய் போஷித்த தேவன். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தார். 100க்கு 100 மடங்கை அறுவடை செய்தார். எலியாவுக்கு உதவி செய்த தேவன், ஈசாக்கு உதவி செய்த தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? காரணம், அந்த எலியாவை போல, அந்த ஈசாக்கை போல, அந்த கானான் இஸ்ரேலை போல, பரிதேய குருடனை போல ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை எந்த விதத்திலும் கைவிட மாட்டார். அதை சொல்ல, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடல் சொல்றார். அப்படி கைவிடாத கர்த்தரை நாம் கரைப்பிடித்து நடப்போமா? மூன்றாவது யாருக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார் சொல்லி பார்க்கும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 2 வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் சொல்ல. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தேவ சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவது பார்த்தோம், வேதத்தை நேசிக்கிற மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. இரண்டாவது நாம் பார்த்தோம், அவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற மனதை உடையவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உலகத்தில் நாம் கஷ்டப்படும் போது எனக்கு சொல்லுவாங்க, ஒரு 50 காசு போஸ்ட் கார்டு இல்லையா, தெரிவிக்க கூடாதா? ஒரு கால் பண்ணக்கூடாதா? ஒரு மிஸ் காலாவது கொடுக்க கூடாதா? நான் வந்து உங்களை ஆதரிப்பேன், பராமரிப்பேன் சொல்லுவாங்க. ஒரு முறை 2 முறை செய்வாங்க. மூன்றாவது முறை நாம் கேட்கும்போது அவர்கள் நம்மை உதறி தள்ளிவிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, சலிக்காம எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை அழைக்கும் போது சலிக்காம நமக்கு உதவி செய்கிற தேவன். அதை சொல்ற, ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்ப்படுத்துவாய் சொல்லி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார் சொல்றார். அதே பேதுரு சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறால் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சொல்லி. ஆகவே இந்த நேரம் நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரம். உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கண்டு நாம் துவண்டு போகாதபடிக்கு கர்த்தர் நல்ல சமயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட சாயங்கால வேலையில சத்தியம் டிவியில மாலை 7 மணி முதல் 9 மணி வரை கூட தேவதாசர் மோகன் சி லாசரஸ் ஐயா மூலமாக அவரோடு இணைந்து பல தேசங்கள்ல பல மொழிகள் இருந்தாலும் இணைந்து ஜெபிக்கிற ஒரு நல்ல நேரம். ஆகவே அப்படி அந்த நேரங்கள்ல நாமும் இணைந்து அவர்களோடு கூட ஜெபிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் தேசத்துக்கு மாத்திரமல்ல, சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆண்டோட பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அவர் அறியாத, அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் வருகிற மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது தான் அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ளுங்க. கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பவராக சொல்ல நம்ம செபிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த நாட்கள் அதிகமாய் நமக்கு ரெஸ்ட் கொடுத்து உட்கார வைத்திருக்கிறார் சொன்னா வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தரை துதிக்க. ஆகவே நல்ல தருணங்கள், அதிகமான உலக காரியங்களுக்கு செலவிடாதவருக்கு கர்த்தர் சமூகத்தில் நம்ம பாதங்களை முடக்கி மரியாதை போல விட்டெடுபடாத நல்ல பங்கு நம்ம தெரிந்து கொள்வோம். அவர் சொல்ல, ஒன்றுக்கு கவலைப்படும், ஒரு காரியத்தை குறித்து கூட கவலைப்பட வேண்டாம். உணவு காரியமா, உடை காரியமா, இருக்க வேண்டிய இருப்பிட காரியமா, எதை குறித்து கவலைப்படாதவருக்கு ஆண்டு சொந்த தெரிவினா சொல்ற
ஒருவர் கவலைப்படுவதனால தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா கேட்கிறார். சொல்றாரு, ஆகாய பட்சிகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை. அவைகளை பிழை போட்டுக்கிற தேவன் உங்களை பிழைப்பட்ட மாட்டாரா? அவைகளை விட நீங்க விசேஷித்தவர்கள். ஆகாயத்து பறவைகளை விட நாம் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் அவருடைய சாயலாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அவர் சொல்றார், ஆகாயத்து பறவைகளை காட்டி நாம் விசேஷித்தவர்கள். அது மாதிரி காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, அழகான மேனியை கொடுத்திருக்கிறார். ஆகவே காட்டு புஷ்பங்களை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவே நாம் விசேஷர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம செய்ய வேண்டிய காரியம் செபிக்கணும். தேசத்துக்காக, அழுது போகிற ஆத்மாக்களுக்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, மிஷினரிகளுக்காக நாம செபிக்கணும். அதான் பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எல்லா பக்தியோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாருக்காக செபிக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லா ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கணும். சுயநலம் இருக்கக்கூடாது ஜெபத்தில். நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சபை இல்ல, பரந்த மனப்பான்மையோடு கூட எல்லா தேசத்துக்காக, இந்த நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை தேசங்களுக்காக செபிக்கும்படி கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன். அங்கலாய்க்கிறார். அது நீ ஒருவனாக இருக்கலாம். அன்பு சகோதரியே, இந்த திறப்பிலை நிற்கிற நீயா இருக்கலாம். ஆகவே திறப்பிலை நிற்போம். அவங்க இங்க சொல்றாரு, ஆண்டவருடைய வேத நேசிகளுக்கு சமாதானம், ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொண்டு இருக்கிற மக்களுக்கு சமாதானம், செபிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுக்கிறார். அவருடைய சமாதானம் மாறாத சமாதானம், ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம். அவங்க எந்த சமாதானம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இப்படிப்பட்ட தியானமான இந்த காரியங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பூரண சமாதானத்தை கொடுப்பாராக. ஆமென். கர்த்தருடைய திருவிழாவில் நாம் கைவிட போறோம். கண்களை மூடுவோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கின்ற ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பெறுகிற இரு சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த பாத்திரம் என் ரத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, இது பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஜெபிப்போம். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். எங்க பாரு கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் பூரண சுகமாக்கி வீடுகளுக்கு திரும்பும்படியாக ஜெபிப்போம். ரெண்டாவது, கொரோனா வைரஸுக்காக எதிர்த்து போராடுகிற டாக்டர்ஸ், நர்ஸு, டெக்னீஷியன், சுகாதாரத்துறை தெருக்கள்லாம் சுத்தம் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க, குப்பையெல்லாம் அகற்றுறாங்க. அப்படி சுகாதாரத்துறைக்காக, டாக்டர்ஸ்க்காக, நர்ஸுக்காக, டெக்னீஷியன்களுக்காக, அது மாத்திரம் ரோடுகளில் நின்று இந்த ஊரடங்கு சட்டத்தினால போலீஸ்காரங்க வெயிலும் மாறாமல் நின்று ஒழுங்குபடுத்துகிறாங்க. போலீஸ் துறைக்காக, தீயணைப்பு துறைக்காக, வருவாய்த்துறை மற்ற ஒவ்வொரு துறைக்காக நம்ம நன்றி சொல்லி
ஜெபம் மத்திய அரசாங்கத்துக்காக, மாநில அரசாங்கத்துக்காக நன்றி சொல்லி ஜெபம். 2 குறிப்புக்காக நம்ம இருக்கிற சகோதரி எல்லாம் சத்தை ஜெபம் பண்ணுவாங்க. கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு போகணும். இந்த வைரஸுக்கு எதிராக போராடுகிற டாக்டர், நர்ஸு, சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, மத்திய மாநில அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகள், தாவர ஆசிரியர்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அன்புலேசி கத்தாவே அப்பா ஆண்டவரே, இந்த காலை நாட்கள் அப்பா ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் அப்பா உடைய ஆண்டவரே ஆலயத்தில் கத்தாவே ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தில் அப்பா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகராய் நாங்கள் கூடி ஜெபிக்கலாம் ஆண்டவரே. சபை பூட்டப்பட்டிருக்கிறது நீர் அறிவீர் அப்பா ஆண்டவரே. சீக்கிரமாய் இது திறந்து அநேகராய் நாங்கள் ஆராதிக்க சீக்கிரமாய் ஆண்டவரே உங்களை ஆண்டவரே சப்பா ஆண்டவரே உற்சாகமாய் பாட, அநேக வார்த்தைகளை கேட்க, எல்லாரும் திருவிழா கையில காணிக்கை கொடுக்க ஜெபிக்கிற உதவி செய்ய சீக்கிரமா சபை திறக்கணும் ஆண்டவரே. இப்ப ஜெபிக்கிற ஆண்டவரே காலகட்டங்கள் லாபம் தெரியும் ஆண்டவரே, அறிந்திருக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே. அப்பா அந்த வைரஸ் கிருமினால பாதிக்கப்பட்ட ஆண்டவரே மருத்துவமனையில ஆண்டவரே அப்பா அட்மிட் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் அப்பா சீக்கிரமாய் குணம் அடைந்து வீடுகளுக்கு திரும்ப முடியாத உதவி செய்யுங்க கர்த்தாவே. இயேசப்பா ஆண்டவரே மருந்து மாத்திரை ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நீங்க மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மருத்துவர்கள் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே எங்கள் நர்ஸுக்காக ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எடுக்கிற கர்த்தாவே ஆண்டவரே இயேசப்பா அவர்களுக்காக ஆண்டவரே அப்பா வேதப்பட்டவர்களுக்காக போராடுகிற அந்த மருத்துவர்களுக்காக ஆண்டவரே அப்பா நர்ஸுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் அவர்கள் போராடுகிற கர்த்தாவே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையில கர்த்தாவே ஆண்டவரே இயேசப்பா வியாதியோட இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் சீக்கிரமாய் குணமடைந்த வீடுகளுக்கு திருமணம் கர்த்தாவே. சீக்கிரமாய் இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்தையே விட்டு அன்றைய எடுத்து போக முடியாது. அந்த கிருமிகள் ஒன்றுமே இல்லாம அன்றைய போகட்டும் கர்த்தாவே. சீக்கிரமா நீ மனம் இறங்கி ஆண்டவரே இந்த தேசத்துல அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா நீ மனம் இறங்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா காவல்துறையினருக்காக கர்த்தாவே அவர்கள் படுகிற அப்பா பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்து அவர்களுக்கும் சுகத்தையும் வேலத்தையும் நீ தரவிடமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஆண்டவரே நாங்கள் அப்பா ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்கள் இன்னும் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே வாலிபர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உபவாசத்தோடும் கர்த்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்கள் வீணாய் போகாதபடிக்கு உம்மை நோக்கி பார்த்து முகங்கள் ஒருபோதும் வெட்டுப்பட்டு போகாதபடிக்கு சீக்கிரமா நீர் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஜெபிக்கிற ஜபங்கள் ஒன்றை வீணாய் போகக்கூடாது அப்பா. சீக்கிரமாய் வருகிற நாட்களில் நாங்கள் சபையை எல்லாவற்றையும் தரவிடமாக ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த வேலை செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவின் உங்கள் ஜெபங்களில் சூழ்நிலை நல்ல பிதாவே ஆமென். இன்னொரு ஜெப குறிப்பு நம்ம ஜெபிக்க போறோம். இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதான இத்தாலி, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், ஜப்பான், ரஷ்யா, சீனா, அப்படியே சிங்கப்பூர், மலேசியா நாடுகளில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் கூட இந்த மரணம் பெருகாதபடிக்கு சீக்கிரத்தில் அந்த நாடுகளில் கூட கொரோனா வைரஸ் நீங்கும்படியாக அந்த நாடுகளில் கூட கத்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த குறிப்புக்காக நம்ம பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிப்போம். எங்களை எதிர்பார்த்து நேசித்து எடுத்து நல்ல தகப்பனே பிதாவே ரட்சகரே, இந்த வாரத்தின் நாள் கால வேலைக்கு நன்றோடு மெத்திக்கிறப்பா சோதிக்கிற கர்த்தாவே அப்பா ஆராதிக்க மெத்திக்கிறப்பா திருச்சபை ஆண்டவரே ஆண்டவர் திறக்க முடியலாமல் கஷ்டப்படும் நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. ஆனாலும் கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே நீ கர்த்தாவே கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே தரிசனத்துக்காக ஒரு வைராக்கியத்துக்காக ஆண்டவரே நன்றோடு மெத்திக்கிறப்பா. நாங்கள் கர்த்தாவே இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தாவே எங்களை ஆண்டவரே திருப்பில் நிற்கும்படியாக நீங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக கொடாபடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலை கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க ஆண்டை கொடுத்த அந்த ஜெப குறிப்பு கருத்தில் ஒப்புவிக்கிறையா ஆண்டவரே 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 தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே இத்தாலியாவுக்காக, அமெரிக்கா தேசம்
ஆண்டவரே இந்த கத்தாவே பல தேசங்களை கத்தாவே இப்படி சமூகத்தில் வைக்கிறப்பா ஒவ்வொரு தேசங்களிலும் கத்தாவே இருக்கிற ஆண்டவரை இழப்புகளை கத்தாவே நீங்க மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருக்கும் வேண்டிய சமாதானத்தை தாருங்கப்பா. குடும்பத்தில் எழுந்து இருக்கிற ஆண்டவரை இழப்புகளை கத்தாவே ஆண்டவரே மக்களுக்கு சமாதானத்தையும் ஆண்டவரே எல்லாமே கத்தாவே தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இனி கத்தாவே ஆண்டவரை ஒவ்வொருவரும் கத்தாவே சமாதானத்தை எழுந்து போகாதது கத்தாவே நீதாவே மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பும் ஆண்டவரே நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ராஜா. கத்தாவே ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவர் சேதங்கள் உயிர் சேதங்களப்பா நடந்திருக்குதப்பா. ஆனால் ஒவ்வொரு தேசங்களையும் கத்தாவே இப்போதப்பா ஒவ்வொரு மக்களையும் கத்தா உண்மையை தேடும்படியான உணர்வை நீங்க கொடுத்துட்டீங்க. அதற்காக நன்றி ராஜா. ராஜா ஒவ்வொரு மக்களுக்கும் உண்மையை நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை கூப்பிடும்படியான ஒரு அந்த கிருபையை நீங்க தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. ராஜா ஒவ்வொரு தேசங்களிலும் கத்தாவே உண்மை தேடணும்ப்பா, உண்மை தேடணும் ராஜா, உண்மை துதிக்கணும்ப்பா. நீர் உண்மை கத்தாவே இப்போது தேடும்படியான கிருபையை தந்திருக்கீங்களா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இதை விட்டுவிடாதபடி ராஜா ஏதோ கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் தேசத்தில் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், உயிர் சேவைகளை நிறுத்தியிருக்கிறார் என்று அவர்கள் அந்த திரும்ப கத்தாவே அந்த தவறான காரியங்களுக்கு போகாதபடி ராஜா ஒரு பயத்தையும் பக்தி வரைக்கும் நடுக்கத்தையும் கொடுத்து கர்த்தரே இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன் அவரை கத்தாவே கோபப்படுத்தாதபடி ஆண்டவரே நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அந்த எச்சரிப்பின் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீங்க தர வேண்டுமா சென்று ஒரு பயபக்தியை தாருங்கப்பா, ஒரு நடுக்கத்தை தாருங்க. உயிருள்ள தேவன் ஆண்டவரை கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடு நடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று கத்தா ஒவ்வொரு தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருக்கும் அந்த உணர்வை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மை தேடும்படியான சிலாக்கை தாருங்க ராஜா. இப்போது தேடுதல் பிரகாரமாக ராஜா அவருடைய மரணம் பரியாத கத்தாவை நீர் அவர்களை சமாதானத்தையும் மாறுதலையும் தேர்தலையும் கொடுத்து அன்றைய உண்மை தேடும்படியான கிருபையும் சிலாக்கையும் நீங்க அவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. சீக்கிர கத்தாவே ஆண்டவரே எங்கள் தேசங்களுக்கு ஆண்டவரே எங்கள் மாநிலங்களுக்கு ராஜா நீ சமாதானத்தை கொடுக்க போறீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. கொடுத்து ராஜா எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க மாற்ற போறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ராஜா இது மட்டும் நாங்கள் ஆண்டவரே அப்ப நாங்கள் ஜெபங்களை கேட்டு அந்த எத்தனை அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து வரீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. இன்னும் செய்து எங்களுடைய தேச சமாதானத்தை கொடுத்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பள்ளிகள் திறக்கப்படும், சபைகள் திறக்கப்படவும், வேலை ஆண்டவரே வாய்ப்புகள் திறக்கப்படும், எல்லாருமே நீங்க செய்ய போற கிருபிக்காக நன்றி அப்பா. ராஜா நம்ம ஜெபத்துல உறுதியா இருந்து உடைய ஆசைகளை பற்றிக்கொள்ள கிருபித்தாரு. எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இறுதியாக நாம் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லலாம். கண்களை மூடுவோம். கேட்ட செய்தி பிரகாரமாய் உங்களுக்கு சமாதானம் சொன்னார். யாருக்கு? ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற மக்களுக்கு, ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்டு இருக்கிற மக்களுக்கு, ஜெபிக்கிற மக்களுக்கு. ஆகவே இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை விட்டு எடுப்பட நல்ல பங்கை கொடுப்பாராக. கண்களை மூடுவோம். இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற, தூரத்திலிருந்து சமீபத்தில் பார்க்கிற யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிப்போம். இந்த ஆராதனை தடைபடாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்ததுக்காக தேவாதி தேவனை நாம் சுதந்திரிப்போம். இயற்கை மின்சாரம் எல்லாரும் சாதமாய் கொடுத்தார். ஆகவே இதுவே நிரந்தரமாக இல்லாதபடிக்கு சீக்கிரத்திலே ஆன்லைன் இல்லை, நேரடியாக ஆத்துமக்கள் சபையில் வந்து பாசமா ஜெபித்தது போல சீக்கிரத்திலே கதவுகள் திறக்கப்பட்டு இன்னும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு அந்த கலந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான வாரத்தின் முதல் நாள் காலை வேலைக்கு துதிக்கிறோம். இம்மட்டும்படி சமூகத்திலே பாடி துதித்து வசனத்தை தியானித்து ஆண்டவருடைய திருவுருளை கையிட்டு கொடுத்து நாம் வந்து மையப்படுத்த முடியாது கொடுத்த நல்ல சிலாயத்துக்காக நன்றி அப்பா. விசேஷமா இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னீங்களே. ஆமாண்டவர் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம் சொன்னீங்களே. இப்படிப்பட்ட சமாதானத்தை ஒவ்வொருக்கு தாங்க, சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நீங்க கொடுத்த ஆலோசனைகள் ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கணும், உண்மை உறுதியாக பெற்றுக் கொண்டு இருக்க வேண்டும், ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும் சொல்லி கொடுத்த ஆலோசனைகள் கடைபிடிக்க கர்த்தர் உதேசிங்கப்பா. கலந்து கொண்ட அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மறுவிசையா கூட இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரை முற்றிலும் நீங்கி போகட்டும். தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி மக்கள் சுபிட்சமாய் வாழ, மக்கள் அமைதியாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. தினக்கூலி செய்து அது மூலமாய் குடும்பத்தை கவனிக்கிற நிறைய குடும்பங்கள் உண்டப்பா. இந்த 144 தடை உத்தரவு அமல் இருக்கிறதுனால
தினக்கூலி செய்ய முடியாதபடிக்கு, கூலி சம்பாதிக்க முடியாதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கண்கூடா இந்த டிவி எல்லாம் பார்க்குறோம், உணவு கிடைக்காம, ஆண்டவரே பொருளுக்கு கிடைக்காம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க தான் உதவி செய்ய செபிக்கிறோம். வியாபாரிகள் கூட ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை பயன்படுத்தி கொண்டு கொள்ளை லாபம் சம்பாதிக்காதபடிக்கு, நியாயமான வேலையில ஆண்டவரே பதுக்கல் செய்யாதபடிக்கு, பொருள்களை மக்களுக்கு கொடுக்கும்படியாக, விநியோகிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு சட்டம் சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் உம்மால சீக்கிரத்துல மாற்ற முடியாப்பா. மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூட என்று நான் விசுவாசிக்கிறோம். ஆமாண்டவரே, நீங்க தாமே மக்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், விரோதமாய் செய்த எல்லா மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து இரக்கம் பாராட்டும்படியாக, தயவு பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் அனைத்திலும் கல்வார் ரத்தத்தை விசுவாசனால நாங்கள் தெளிக்கிறோம். எல்லா விதமான வைரஸ்கள் அழிந்து போகட்டும். ஆண்டவரே, ஒரே ஒரு பரிகாரம் கொரோனா வைரஸுக்கு இப்படி ரத்தம் தான் ஆண்டவரே. இந்த ரத்தத்தினால எல்லாம் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போதுங்க நன்றி. இதுக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு மத்திய மாநில ஆண்டவரே மந்திரிகள், ஆண்டவரே அதிகாரிகள் செய்கிற எல்லா திட்டங்கள் எல்லாம் நீர் ஆஸ்வதிங்க. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல பலனை கர்த்தர் கட்டளையிடுமா. தொடர்ந்து டாஸ்மாக் கடை மூடப்பட்டதுனால அநேக கொலைகள் தடைப்பட்டு இருக்குதப்பா. தொடர்ந்து அப்படியே இனி டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படக்கூடாது. ஊரடங்கு சட்டத்தினால் அநேக விபத்துகள் தடுக்கப்பட்டு இருக்குது. நன்றியோடு தூக்குகிறோம். ஊரடங்கு சட்டத்தினால பொல்யூஷன், நல்ல காற்று கிடைக்க முடியாது செஞ்சு இருக்கிறீங்க. இந்த ஊரடங்கு சட்டம் அநேக நன்மைகள் உண்டு, அதே நேரத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டாப்பா. எல்லாவற்றையும் நீங்க சரி செய்து மக்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை கட்டளையிட செய்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அப்படியே அடுத்த வார நாள் கூடி ஆராதிக்கிற வரைக்கும் உடைய மாறாத கிருபை, உடைய மாறாத பிரசன்னம், உடைய மாறாத சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளட்டும். அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும், சபையில் இருக்கிற குடும்பத்தை அடிமை ஆசீர்வதித்து செவிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே ஆகாரம் இல்லையே, ஆண்டவரே வருமானம் இல்லையே சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் மீதியான துணிகள் எடுக்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் திருக்கரத்துல படிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் வழிநடத்து காப்பு சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பசுவாங்களோடும் இந்த வேதம் சதாகாலம் நீங்க வழிநடத்தி காப்பாராக. ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.